துயர சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பிறகு வேலுச்சாமிபுரத்தில் சிதறி கிடந்த காலணிகளை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். சற்று முன் அமைச்சர்கள் அங்கு பார்வையிட்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அங்கு தூய்மை பணி நடைபெற்று வருகிறதா? மேலும் அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? அங்கு வரக்கூடிய அந்த பாதையில் வரக்கூடிய மக்கள் தரப்புல இப்ப என்ன மனநிலை இருக்கிறது? நிலவரம் என்ன, கார்த்திக்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு இங்க மக்களை சந்தித்தார். அப்போது கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் இப்ப இன்றைய தினம் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கரூர் காவல்துறை அந்த வேலுச்சாமிபுரத்தை கிரைம் ஸ்பாட்டாக அறிவித்து அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வைத்திருந்தார்கள். இன்றைய தினம் ஒரு நபர் விசாரணை குழு ஆணையத்தின் தலைவர் அருணா ஜெகதீசன் 2வது நாளுடைய விசாரணையை இந்த பகுதியில் நிறைவு செய்ததை அடுத்து இன்று சில நிமிடங்களுக்கு முன்புதான் கரூர் மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்கள் அழைத்து வரப்பட்டு அந்த சிதறி கடந்துள்ள காலணிகள் மற்றும் பேனர்கள், கொடிகள் அனைத்தையும் அகற்றும் பணியில் ஈடுபட்டாங்க. பணி தொடங்கிய சில நிமிடங்களிலேயே மத்திய நிதியமைச்சர் இந்த பகுதியை கொண்டுவிட வந்தவுடன் உடனடியாக அந்த தூய்மை செய்யும் நிறுத்தப்பட்டு மத்திய நிதியமைச்சர் இங்க பார்வையிட்டு இங்கிருந்து புறப்பட்டு சென்றோம். தற்போது மீண்டும் இங்க இருக்கக்கூடிய காலணிகள் மற்றும் பகுதியை சுத்தம் செய்வதற்கான பணிகள்ல தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விசாரணைக்காக இந்த 2 நாட்களாக பகுதியை சுத்தம் செய்து வைத்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும். ஏனால் ஏற்கனவே இந்த துயர எங்களால் இதை பார்க்க முடியவில்லை. பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுது என்று காலையிலே நம்மிடம் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழல்ல இந்த பகுதி சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி, கார்த்திக். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.